லாக்அப் டெத் ஆனது நடந்திருக்கு. தூத்துக்குடியை சேர்ந்த 24 வயதுல இருக்கக்கூடிய அருணாச்சலம் இவரு அங்க இருக்கக்கூடிய மதுக்கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா 7 நாட்கள்ல இவரு உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு இடத்துல உண்மையாகவே அருணாச்சலம் மயக்கம் போட்டுதான் அவரே விழுந்திருந்தாரா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்குமா? அருணாச்சலத்தினுடைய தம்பியான சுடலமணி இவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுடைய அண்ணனை பாக்குறாரு. அப்போ அவருக்கு வெளிப்புற காயங்கள்லாம் இருக்குன்றத தெரிவிச்சிருக்காரு. அதாவது அவருடைய வாய், மூக்குல ரத்தம், கை கால்கள்ல காயம், இது எல்லாத்தையுமே சுடலமணி பார்த்ததாக அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. முதல்ல டாக்டர்ஸ் அவர் அதிகமாக ஆல்கஹால் எடுத்திருப்பாரு, அதனாலதான் இப்படி ஆகியிருக்கும்னு சொன்னாங்க. ஆனா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது வேற ஒரு உண்மைகள்லாம் வெளியே வருது. அதாவது அருணாச்சலத்தினுடைய தலையில பலத்தமான ஒரு காயமானது ஏற்பட்டிருக்கு, தலையில ஒரு ரத்த கசிவும் ஏற்பட்டிருக்குன்றத ஸ்கேன்ல கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல இது சரி பண்றதுக்கு அவங்களுக்கான மெடிசனை கொடுக்கறாங்க. ஸ்டில் அந்த ரத்த கசிவானது அதிகமாகிட்டு தான் இருக்குன்றத அகைன் ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்றாங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போறாங்க. அந்த டைம் அவரோட உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிபிகேட்டை கொடுத்திருந்தாங்க. ஆனா லாக்அப்ல இருந்து மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய தலையில ரத்த கசிவானது எப்படி வந்திருக்கும்? இந்த ஒரு ரத்த கசிவை சரி செய்யணும்ன்றதுக்காக டாக்டர்ஸ் அவருக்கு தலையில அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மாமாவுடைய அனுமதியின் பேர்ல அவருக்கான இந்த ஒரு ப்ரொசீஜரையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. இவருக்கு இந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவருக்கு மொட்டை எல்லாமே அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு வீடியோஸுமே சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு இருக்கு.